ஒரு கொடிய காலம் வரும் என்று நீ அறிவாயாக பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். அடிக்கடி அந்த வசனத்தை நான் எடுத்து காட்டி கொடுத்துருக்கிறேன். இப்பொழுதும் காட்டி கொடுப்பதில் எந்த விதமான தவறுமே இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா 1000 முறை ஒரு வசனத்தை வாசித்தாலும் 1001 அதை திரும்ப வாசிக்கும்போது அதில் ஒரு புதிய ஒரு வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு தருவார். இப்போ திரும்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒவ்வொரு அடிக்கடி எடுத்து நம்ம வாசித்திருக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. 2ஆம் வசனம் பாருங்க, அது பாருங்க. எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராகவும் அகந்தை உள்ளவர்களாகவும் தூஷிக்கிறவர்களாகவும் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாகவும் நன்றி அறியாதவர்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாகவும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாகவும் நல்லோரை பகைக்கிறவர்களாகவும் துரோகிகள் துணிகரம் உள்ளவர்கள் இருமாப்பு உள்ளவர்கள் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து தேவனுடைய பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள். பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இப்படிப்பட்டவங்களை நீ கண்டுபிடிச்சு இப்படிப்பட்டவங்களோட நீ ஐக்கியம் வைக்காம அவர்களை விட்டு கம்ப்ளீட்டாக நீ வெளியே வந்துரு அப்படின்னு அவங்க தெளிவாய் அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. நீங்கள் உங்கள் பைபிளில் ஒவ்வொன்றா நோட் பண்ணி பாருங்கள் எத்தனை பாயிண்ட் வருதுன்னு. அப்போது கடைசி காலம் அப்படின்னு கொடிய காலம், கடைசி காலம் மட்டுமல்ல, இது கொடிய காலம், ஒரு கொடிய காலம். அப்போ அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்தனால தான் மனுஷர்கள் தற்பிரியர். எனக்கு என்ன கிடைக்கும், அப்புறம் பணத்தை வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே. என் ஊழியங்களில் கூட பாருங்கள், பணம் தான் முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி ஆலயங்களில் கூட பணம் தான். பணக்கார சபை, ஏழை சபை, பணக்கார ஊழியர், ஏழை ஊழியர், இல்லை பணக்கார விசுவாசி, ஏழை விசுவாசி. இந்த பணம் தான் ஒரு மனுஷனை வேறுபடுத்தி காட்டுகிறது. அது தவறு. ஆண்டவருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை இருக்கு. எல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒருத்தர் தான். ஆனால் ஏன் இப்படின்னா, இது ஒரு கொடிய காலம். இது கொடிய காலத்துக்கான அறிகுறி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கொடிய காலத்தில் நம்ம எவ்வளவு பாரத்தோடு ஜெபம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ளணும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது பேசுவேன், நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிறீங்களோ, எந்த சபைக்கு போகிறீங்களோ, எந்த சபையினுடைய அங்கத்தினராக இருக்கிறீர்களோ அதை பற்றி காரியம் இல்லை. நீங்கள் பைபிள் படி நடக்கிறதுக்கு உங்கள் லைஃப்பை ஒப்பு கொடுத்துடணும். உங்கள் பிள்ளைகளுக்காக பாரம் எடுக்கணும், சபைகளுக்காக பாரம் எடுத்து நம்ம ஜெபிக்கணும். இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் குறிப்பாக வேகமாக ஒரு காரியத்தை பேசி உங்களுக்காக ஜெபிப்பது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். அனுதினமும் பிரசங்கம் பண்ணுறோம், அனுதினையும் ஜெபம் நடத்துகிறோம், அனுதினமும் பாடி ஆராதிக்கிறோம். ஆனால் நம்ம அந்த ஒரு எழுப்புதலின் காலத்தை பார்க்கணுமே. சபைகளெல்லாம் நிரம்பி வழியிறதும், ஜபங்கள் இரவும் பகலும் நடக்கிறதும், பாட்டு சத்தங்கள் ஓயாமல் ஆலயத்தில் ஒலிக்கப்படுகிறதும், வீடுகளுக்குள்ளே ஒரு சமாதானத்தின் நாட்கள் வருகிறதும், இதுக்குத்தானே ஒரு எழுப்புதல் பேர். அந்த எழுப்புதலை காணாமலே எத்தனை பரிசுத்தவான்கள் தங்களுடைய காலத்தில் தங்கள் ஓட்டத்தை முடித்துட்டாங்க. நல்ல ஜெபம் பண்ண பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் கர்த்தர் ஏதோ நம்மளை வச்சிருக்கிறாரு. அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்ற வேண்டிய ஒரு காலம். ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை,
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, உங்கள் பிள்ளைகளில் இருக்கிற போராட்டம், இவை எல்லாவற்றையும் கண்டு நீங்கள் மனம் உடைந்து போகாதீங்க. கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரை மட்டும் நம்புங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுருவின் புத்தகம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால் 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் நாங்கள் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஜெபம் பண்ணுகிற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தையில், ஜெபம் பண்ணுங்கள். ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லிட்டு அது எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று அந்த வசனத்தை அவர் துவக்குகிறார் என்றால், ஜெபம் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போ ஜெபம் பண்ணுகிற விஷயத்தில் அசதியாக இருந்துடாதீங்க அப்படின்னு தானே வசனத்தின் அர்த்தம். ஜெபம் பண்ணுறதில் ரொம்ப நீங்கள் எப்போ வேணால் ஜெபிச்சிக்கலாம் அப்படின்னு இருந்துடாதீங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருக்கணும். ஜெபம் பண்ணுற விஷயத்தில் ஒரு தெளிவு இருக்கணும். நான் ஜெபம் பண்ணுவேன், இப்போது நான் ஜெபிக்க போகிறேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இப்போது நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கின்ற 100க்கு 100% ஒரு 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 பிடிமானம் உங்களுக்கு இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஜெபம் என்பது ஆண்டவர் என்ன ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் எதிர்காலத்தை ஆசீர்வதியும், என் குடும்பத்தின் மேல் பிள்ளைகள் மேலே ஆசீர்வாதம் இருக்கட்டும், பரீட்சை எழுதுகிறாங்கப்பா, காலேஜுக்கு போகிறாங்கப்பா, ஸ்கூலுக்கு போகிறாங்கப்பா, இதெல்லாம் சரி, இதெல்லாம் ஜெபந்தான். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த வசனத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபம். அப்போ முடிவு என்கிற உலகம் ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மனிதன் தன் வாழ்க்கையின் முடிவை நோக்கி பயணித்து கொண்டு வருகிறான். யாருக்கு தன் வாழ்க்கை எப்போது முடியும் என்று அவனால் சொல்ல முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்போ எப்படி வேண்டுமானால் முடியும், எப்போ வேண்டுமானால் முடியும். அந்த முடிவு ரொம்ப முக்கியம். வாழ்க்கையின் துவக்கத்தை விட, வாழ்க்கையின் ஆரம்பத்தை விட, நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையின் முடிவு ரொம்ப முக்கியம். முடிவு முக்கியம். இன்றைக்கி நிறைய சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தை கவனிக்காமல், பிள்ளைகளை கவனிக்காமல், சரியா மனைவி போய் ரோட்டோரங்களில் உட்கார்ந்து வியாபாரம் பண்ணி அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு பிள்ளைகளை காப்பாற்றுகிற ஒரு சகோதரிகளை நான் பார்க்குறேன். ஆனால் புருஷமாருக்கு அந்த உணர்வு இல்லாமல் எஞ்சி இருக்கிற பணத்தை வச்சு குடிச்சிட்டு, நாவினால் நிரப்பப்பட்டு போதைக்கு அடிமையாகி அவங்க துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்கிறதை நம்ம பார்க்குறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொரு பக்கம் வியாதியினால், பயங்கர வியாதியினால் மனுஷன் முடிவை நோக்கி போகிறான். இன்னொரு பக்கம் எதிர்பாராத விதத்தில் நடக்கிற விபத்துகள் ஒருவன் வாழ்க்கையை அந்த விபத்து முடிவுக்கு கொண்டு வருகிறது. சில நேரங்களில் தற்கொலை என்ற பயங்கரமான ஆவியினால் தாக்கப்பட்டவங்க, அந்த தற்கொலை என்ற ஆவி அவர்களை பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகுது. சிறு வயதிலேயே மன உளைச்சலுக்குள்ள தாக்கப்பட்டு மன உளைச்சலுக்குள்ளே வந்து ஏதாவது மருந்து குடிச்சு அல்லது ஃபேனில் தூக்கு போட்டு மாய்த்து கொள்ளுகிற இளைஞர்கள் இன்றைக்கு பெருகியிருக்கிற ஒரு காலம். அன்பானவர்களே, நான் சொல்வதை நீங்கள் அற்பமாக எண்ணாதீருங்க.
இந்த வசனம் சொல்லுகிறது, முடிவு சமீபமாக இருக்கிறபடியால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன். அப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், காலையில் ஜெபிக்கிற ஜெபம், மாலையில் ஜெபிக்கிற ஜெபம், பிள்ளைகளை ப்ளஸ் பண்ணி ஜெபிக்கிற ஜெபம், ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபிக்கிற ஜெபம், ஆஃபீஸ் போகும்போது, ஊழியத்துக்கு போகும்போது, அதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஜெபம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற ஜெபம் என்னன்னு கேட்டால், பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம். உதாரணத்துக்கு பாருங்களேன், இந்த ஸ்தீஷர்கள் இயேசுவோடு தான் இருந்தார். இயேசு சாதாரணமான தெய்வமா? அவர் ஜீவனுள்ள தெய்வம். தன் ஜீவனையே உங்களுக்காக, எனக்காக, உலகம் முழுவதில் இருக்கிற மக்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின ஒரு தெய்வம். அவரோட கூடயே 3 வருஷம் வாழ்ந்தாங்க. அவர் இரவெல்லாம் ஜெபிக்கிறத பார்த்தாங்க. அவர் அதிகாலை அதிக இருட்டோட போய் ஜெபிக்கிறத பார்த்தாங்க. சரியா? அவர் பகலில் ஜெபிக்கிறத பகலில் ஊழியம் செய்கிறத பார்த்தாங்க. இரவெல்லாம் ஜெபிக்கிறத பார்த்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிக இருட்டோட போய் தேவ சமூகத்தில் அவர் இருக்கிறத பார்க்குறாங்க. அதிக வியாகுலப்பட்டு அவருடைய வேர்வையின் துளிகள் இரத்தத்தின் துளிகளாய் விழும்போது அதை பார்க்குறாங்க. ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை பைபிளில் பார்த்தா, அப்போது இயேசு போராடி ஜெபிக்கிறார். என் கூட ஜெபிக்க வாங்க என்று சொல்லி இயேசு அவர்களை அழைத்து கொண்டு போய் உத்தரவாதம் எடுத்து இயேசுவோடு கரங்களோடு கரம் கோர்த்து ஜெபிக்க வேண்டிய இந்த சீஷர்களுடைய நிலவரத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நமக்கு தெரியும். அவர்கள் தூங்கிட்டாங்க. அவங்க தூங்கிட்டாங்க. நல்ல கவனிங்க, ஜெபிக்கிறவர்களோடு இணைந்தால் அவர்களுக்குள்ள ஒரு ஜெபாவி வரும். ஆனால் வரல. அவங்க தூங்கிட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அவங்க சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்மில் யார் பெரியவன் அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை அவங்களுக்குள்ள ஒரு முறை வந்துட்டு, இன்னும் சில சந்தர்ப்பத்தை சொல்கிறேன். அவங்க பார்த்தீங்கன்னா சரி வர ஜெபிக்காத ஆட்களாக இருக்கிறதுனால, ஆண்டவர் சில அப்பத்தை கொண்டு வந்தீங்களாப்பா, ஐயோ நாங்கள் மறந்துட்டோமே ஆண்டவரேன்றாங்க. இந்த மாதிரி மறதி, இந்த மாதிரி போட்டி, பொறாமை. ஒரு தாய் தன்னுடைய ஆண்டவர் இடத்துல சொல்லும், என்னுடைய 2 பிள்ளைகளையும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் ஆண்டவரே, உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய வலது பாரசத்தில் ஒருத்தன், இடது பாரசத்தில் ஒருத்தனை வைங்கப்பான்னு சொல்லும்போது அதை கேட்டுக்கொண்டிருந்த மற்ற சீஷர்கள் அவர்கள் மேலே எரிச்சலானார்கள். அப்படி எரிச்சல் இதெல்லாம் இருக்குது. இயேசுவோடு தான் நடக்கிறாங்க, இயேசுவோடு தான் சாப்பிட்றாங்க, இயேசுவோடு தான் பிரயாணம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க சுபாவத்தில் ஒரு ஜெப ஜீவியத்தை பார்க்க முடியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெப ஜீவியத்தை அவங்க எப்போது அவர்களுக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், என்றைக்கு ஆவியின் அருள் மாறி அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதோ, என்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்கள் மேல் ஊற்றப்பட்டதோ, அப்போது அவங்களுடைய ஜெப ஜீவியம் தலைகீழாக மாற்றப்படுகிறது. ஆமேன். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்போது ஆண்டவரை பார்த்து கேட்பேன், ஆண்டவரே என் மேலே ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டுச்சுன்னா ஆண்டவரே என் ஜீவியம் தலைகீழாக மாறி போகும். எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே அபிஷேகம் ஜெப ஜீவியத்தை மாற்றி அமைக்கும். அபிஷேகம் ஜெப ஜீவியத்தை மாற்றி அமைக்கும். அபிஷேகம் ஜெப ஜீவியத்தை மாற்றி அமைக்கும். இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவர், என்னால் காலையில் ஜெபிக்க முடியல, மத்தியானம் ஜெபிக்க முடியல, சாயங்காலம் ஜெபிக்க முடியல. நான் என் வாழ்க்கையில் வந்த துயரங்களையும் துன்பங்களையும் நினைச்சி துவண்டு போய் முடங்கி கை கால்களை முடக்கி படுக்கிறேனப்பா. என்னால் எழும்பி பிரகாசிக்க முடியலப்பா. ஒரு ஜெப ஜீவியம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஜீவியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஜெப ஜீவி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு ஜெப ஜீவி எனக்கு தாரும். ஒரு ஜெப ஜீவி எனக்கு தாரும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா வந்துட்டு, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஆண்டவர் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருக்கணும்ப்பா. லூக்கா 21 அதிகாரத்தில், மத்தேயு 24 அதிகாரத்தில்
கடைசி காலத்தில் என்னென்னலாம் சம்பவிக்கும் என்பதை அழகாய் பட்டியல் போட்டு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அந்த காலங்களுக்குள்ளே இப்பொழுது நாங்கள் வந்துட்டோம்ப்பா. எப்போது வேண்டுமானால் நீர் வரக்கூடும், எப்போது வேண்டுமானால் உலக முடிவை சந்திக்க கூடும். பேரிடர்கள் ஆண்டவரே, இயற்கை பேரிடர்கள், நில அதிர்வுகள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், அல்லாவிட்டால் பயங்கரமான சம்பவங்கள் தேசத்தில் நடக்கக்கூடும். இவெல்லாவற்றுக்கும் மத்தியிலே எங்களுடைய தள்ளாடுகிற ஜெப ஜீவியத்தை, சோர்ந்து போன எங்கள் ஜெப வாழ்க்கையை ஆண்டவரே மறுபடி நீர் உயிர்ப்பிக்கணும். இந்த 7ஆம் தேதி சாயங்காலம் ஜெபிங்க, என் கூட சேர்ந்து ஜெபிங்க. எனக்குள்ள ஒரு சோர்வு, ஏன் இது நடந்தது, ஏனப்பா இப்படி நடந்துருச்சப்பா, என்னால மறுபடியும் எழும்ப முடியலையப்பா, என்னை மன்னித்து ஒரு விசை தம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நிரப்பி என் மேல ஒரு ஜெப ஜீவியம், எனக்குள்ளே ஜெப ஜீவியம். ஹல்லேலூயா. அந்த ஜெப ஜீவியத்துக்கு ஆவியானவர் தான் காரணப்பா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்த போது, அவர்கள் மேல் ஊற்றப்பட்ட போது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை என் அருமை ரட்சகர் என் மேல ஊற்றுங்கன்னு கேளுங்க. என் மேல ஊற்றுங்க. கடைசி கால எழுப்புதலுக்கு, கடைசி காலத்தில் சத்துருவை மேற்கொள்வதற்கு ஆவியானவருடைய உதவிதான் எனக்கு வேணும். அந்த கிருபை இருந்தாதான் என்னால ஜெபிக்க முடியுமே தவிர, என் சொந்த மாம்ச முயற்சியினால, என் சொந்த வேத அறிவு அதனால, அல்லது நான் படித்திருக்கிறதுனால, அல்லது நான் பூர்வீக கிறிஸ்தவனா இருக்கிறதுனால என்னால ஜெபிக்க முடியாது. உம்முடைய ஜெபாவி என் மேல் ஊற்றும். இயேசுவே ஜெபாவியை ஊற்று. இயேசுவே என் மேல் ஜெபாவியை ஊற்றுவீராக. எல்லார் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருவர், ஆண்டவரே என் ஜெபம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கு ஆண்டவரே, அவசரமாய் ஜெபிக்கிறேன், சொன்னதையே சொல்லி ஜெபிக்கிறேன், எனக்கு ஜெபம் பண்ண தெரியலப்பா. அன்றைக்கு சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்டாங்க, எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. யோவான் தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்தது போல எனக்கு ஜெபிக்க சொல்லி கொடுங்கப்பா, ஜெபம் சொல்லி கொடுங்கப்பா, ஜெபிக்க கற்றுக் கொடுங்கப்பா. அப்போது ஆண்டவர் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்ற ஜெபத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். ஆனாலும் பாருங்க, சீஷர்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஜெப ஜீவியத்தில் வளரல, ஜெப ஜீவியத்தில் சோர்ந்து போயிட்டாங்க. இயேசுவின் நாமத்தினால அந்த ஆவியின் நிறைவு எனக்கு வேண்டும், ஆவியானுடைய ஒத்தாசை எனக்கு வேண்டும், ஆவியின் அனுக்கிரகம் எனக்கு வேண்டும். அந்த ஜெப ஜீவியத்தை கர்த்தர் எனக்கு இன்று தரும்படி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு பதில் அளிக்கிற மகா பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி என் கூட சேர்ந்து நன்றி சொல்லி பாடிடுவோம். ஜெப ஆவி வந்த பிறகுதான் பாருங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அல்ல, 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்க. அங்கு வாசிக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்த எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. இந்த ஜெப ஜீவியம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது, அதாவது ஜெப ஜீவியம் அல்லது ஜெப வாழ்வு, ஜெபம்னு சொல்லலை, அதை நீங்கள் இப்போ கவனிக்கணும். ஜெப ஜீவியம் அல்லது ஜெப வாழ்வு ஒரு மனிதனுக்குள்ள, ஒரு விசுவாசிக்குள்ள, ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வரும்போது முதல்ல அவன் லைஃப்பில் ஒரு பெரிய சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வருது, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அதனால்தான் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்த உடனே, அதுக்கு இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் சொன்னேன், அவங்க இயேசுவோடு கூட தான் இருந்தாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, நம்மில் எவன் பெரியவன், நம்ம யார் லீடரு, இது மறந்து போயிட்டாங்க, அது மாதிரி அவங்க எரிச்சலானார்கள் அப்படின்னு. அப்போது பேதுரு பார்த்து ஆண்டவர் சொல்வார், நான் சிலுவைக்கு போகணும், பாடுபடணும்,
ஆண்டவரே இவைகள் உமக்கு நேரிடக்கூடாது, எனக்கு பின்னால் போய் சாத்தானே அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். இப்படி சீஷர்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் பைபிளில் இருக்குது. ஆனால் அவர்கள் சீடர்கள் தான். ஆனால் இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 50வது நாள் பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு ஆண்டவர் தந்தருளினார். அந்த அபிஷேகம் அவங்க மேலே வந்த உடனே ஆண்டவர் அவர்களை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. இப்போ பரிசுத்த ஆவியானுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நல்ல சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆஃபீஸ்லேயும் ஒரே நல்ல சாட்சி தான், வீட்டுக்குள்ளே வந்தாலும் நல்ல சாட்சி தான், வெளியே எங்கேயும் போனாலும் நல்ல சாட்சி தான், சொந்தக்காரங்க மத்தியிலும் நல்ல சாட்சி, எங்கே போனாலும் நல்ல சாட்சி. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. வாலிபர்கள் சாட்சியாக வாழுகிறது ரொம்ப முக்கியம், பெரியவங்க சாட்சியாக வாழ்கிறது ரொம்ப முக்கியம், ஊழியக்காரர்கள் ரொம்ப முக்கியம் சாட்சி உள்ளவர்களாக வாழ்கிறது. பண விஷயத்தில் மற்ற காரியங்களில் நம்ம சாட்சியின் ஜீவியம் ரொம்ப முக்கியம். அப்போது இந்த சாட்சியை கெடுக்கிறதுக்கு சாத்தான் பல அம்புகளை எய்தாலும் உள்ள ஆவியானவருடைய கிருபை இருக்குமானால் அவனுடைய தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அவனுடைய தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியும், தந்திரங்களை அறிந்து கொள்ள முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு ஆப்பிரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் அந்த போதகரும் விசுவாசிகளும் தொடர்ந்து இப்படி நம்ம ஜெபிக்கிற மாதிரி ஓரிடத்துல கூடி, அவங்க ஆன்லைனில் இல்லை, ஓரிடத்துல கூடி ஜெபிச்சு 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 அந்த பட்டணத்தில் நிறைய பாவிகள் மனம் திரும்பி அங்கே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அந்த பட்டணத்தில் வந்துட்டு, அவங்க சாராய கடைகள் மூடப்படுகிறது, அப்புறம் நடன அரங்குகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிட்டு, இதெல்லாம் பிசாசு செய்கிற காரியம். அப்போ பிசாசு எரிச்சல் அடைஞ்ச உடனே அப்போ இந்த போதகரை எப்படியா, இவர் தானே காரணம், இவரை எப்படியாகிலும் நம்ம என்ன பண்ணணும், விழ தள்ளிட்டா இந்த ஜெபம் பண்ணுறதை இவங்க நிறுத்தி விடுவாங்க. ஜெபம் பண்ணுறதை நிறுத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்முடைய ராஜ்யத்தை திரும்ப கட்டுவோம் அப்படின்னு இந்த பிசாசு தந்திரமாக யோசிக்கிறான். யோசித்து கடைசியில் பண விஷயத்தில் அவர் கொஞ்சம் தடுமாறுகிற மனிதன் என்பதை கண்டுபிடித்தான். அப்போ பல கோடிகளை கொண்டு போய் கொடுத்து அவனுடைய அந்த போதகருடைய சிந்தையை அவன் திசை மாற்றுகிறான். உடனே பாஸ்டர் சபையில் சொல்கிறாரு, நம்ம ரொம்ப நாளாக இந்த தேவைகளுக்காகலாம் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தோம், அதனால தான் இந்த பணம் இப்படி கொட்டுது, இந்த பணத்தை அவங்க தந்தாங்கன்னு சொல்லி பணத்தை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதோ ஜெபத்தை பற்றிய காரியங்களோ குறைஞ்சி பணத்தை பற்றி அவர் பேச ஆரம்பித்த உடனே அவருடைய ஊழியத்தில் ஒரு சறுக்குதல் ஏற்படுகிறது, தடுமாற்றம் வருகிறது. அப்போ ஆரம்ப காலத்திலிருந்து அந்த ஒரு ஊந்துதல், ஒரு எழுப்புதல் அந்த சபைக்குள்ளே இல்லாமல் இருக்கும்போது பழையபடி அந்த பட்டணத்தில் தாறுமாறான காரியங்கள், தாறுமாறான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சிட்டு, இதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறது என்ன? சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமாம், இருந்தால் தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடணும், இல்லைன்னா தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். இப்படி நீங்கள் பழக முடியுமா உங்களால்? இருந்தானே பணம் இருந்துச்சுன்னா, சரி இன்றைக்கி மட்டன் வாங்குறதுக்கு பணம் இருக்குது, சிக்கன் வாங்குறதுக்கு பணம் இருக்குன்னா சந்தோஷமாக நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி பணம் இல்லை அப்படின்னா பருப்பு குழம்பு தான் சாப்பிடணும். அப்போது நீங்கள் போயிட்டு அந்த சிக்கன் கடையிலையும் மட்டன் கடையிலையும் கடன் கேட்டால் கொடுக்காமலாம் இருப்பான். ஏன்னா அந்த சிக்கன் மட்டன் அன்னையோடு அது காலியானதான் அவனுக்கு நல்லது. அதனால் நீங்கள் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க, அதனால் அவன் தாராளமாக கொடுப்பான். அப்போது அவனுக்கு வியாபாரத்துக்கு வியாபாரம். ஆனால் உங்களை பிசாசு கடன்காரன் ஆக்கி உங்களை சாப்பிட வைக்கிறான். அதில் என்ன சந்தோஷம் யாருக்கு? கடன் வாங்கி உடுத்துறது, கடன் வாங்கி உண்பது, இதையெல்லாம் ஒரு தேவ பிள்ளை அதையெல்லாம் தவிர்த்து விடுவார் என்றால் அந்த வீட்டுக்குள்ளே கொஞ்சம் வருமானம் இருந்தாலும் அந்த வருமானத்தில் நிம்மதியாக வாழ முடியும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இல்லை, எவ்வளோ போராட்டம்,
அதுலேயும் கர்த்தர் கிருபையாக உங்களை நடத்திட்டு வராருல்ல, கிருபையாக நடத்திட்டு வராரு. ஆகவே இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் உங்களை நடத்துவார். அப்போது சாட்சி உள்ளவங்களாக வாழ்ந்தால் தான் ஜெபம் நல்ல வேகமாக, விறுவிறுப்பாக, சுறுசுறுப்பாக, பிசாசை அதட்டி கட்டிந்து கொண்டு அதிகாரத்தோடு ஜெபிக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது மடியில் கனம் இல்லைன்னா வழி இல்லைன்னா இல்லை, பயம் இல்லைன்னு. மடியில் ஏதாவது கனத்தை வச்சுக்கிட்டு கிணத்தை வச்சுக்கிட்டு இருந்தோன்னா வழியில் போகும்போது முன்னுக்கு திருடு வருவானோ, பின்னுக்கு ஓடி வருவானோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையே வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். உங்களுக்குள்ள, நமக்குள்ள, எல்லாருக்குள்ள சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை ஜெபத்தில் ஒரு அதிகாரத்தை கொண்டு வரும், ஜெபத்தில் ஆளுமையை கொண்டு வரும். ஆண்டவராக இயேசு சொன்னார், அதாவது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்டா, அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது, அவன் சரக்கு என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு இயேசு சொன்னதை நான் இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். ஆகவே இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான், இந்த இவ்வுலகத்தின் லோகாதிபதி, பிரபஞ்சத்தின் லோகாதிபதி, வான மண்டலத்தின் பொல்லாத அதிபதி, அவன் உங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு ஆண்டவரே என்னை சாட்சி உள்ளவனாய் மாற்றும், என்னை சாட்சி உள்ளவனாய் மாற்றும். ஆமேன். ஆண்டவரே எனக்கு ஒரு சாட்சி தாரும், சாட்சியாய் வாழணும். நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் ஊழியத்தில் சாட்சியாக வாழணும், பிஸ்னஸில் சாட்சியாக வாழணும். ஆமேன். வெளி வட்டாரங்களில் சாட்சியாய் வாழணும். ஆண்டவர் எந்த விதமான பிளாக் லிஸ்டில், ஆண்டவர் எந்த விதமான கரும்புள்ளிகள் என் பிள்ளைகள் மேலே வந்துடக்கூடாது. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் பண்ணுங்க. முடிவு சமீபம். ஆமேன். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே வரோம். என் பிள்ளைகள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகள் வரக்கூடாது. என் மருமகா மேலே, என் மகன் மேலே, நான் திருமணம் பண்ணி கொடுத்துருக்கிற என் பிள்ளையின் மேலே எந்த விதமான அவதூறான வார்த்தைகள் வந்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு இயேசுவின் நாமத்தில் சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க, சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, அபிஷேகம்தான் சாட்சியாய் மாற்ற உதவி செய்யும். சாட்சி கட்ட ஜீவியம் இருந்தா நாங்கள் என்னதான் பைபிள் படித்து, என்னதான் வசனங்களை சொல்லி, என்னதான் ஊழியம் செஞ்சாலும் எங்கள் வீட்டுக்குள்ளே சாட்சி இல்லைன்னா, ஆண்டவரே நான் ஒரு கடங்காரியாக இருந்தேன்னா, நான் ஒரு கடங்காரனாக இருந்தேன்னா அதில் ஒரு சந்தோஷம் இருக்காதுப்பா. நீர் எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. கேளுங்க, கர்த்தர் பொறுப்படுங்க. நான் சாட்சியா வாழணும் ஆண்டவரே. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே எந்த ஒரு மனிதனும் என்னை எதிர்த்து வராதபடிக்கு உம்முடைய அபிஷேக தைலம் என் மேலே எப்போது இருக்கணும், என் பிள்ளைகள் மேலே இருக்கணும், என் பேர பிள்ளைகள் மேலே இருக்கணும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும்படி நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி பாடுங்க. ஆமென். அபிஷேகியும் அபிஷேகியும், ஆமென் ஆமென். ஆவியால் அபிஷேகியும், அனல் மூட்டும் அனல் மூட்டும், ஆவியால் அனல் மூட்டும். அபிஷேகியும் அபிஷேகியும், ஆவியால் அபிஷேகியும், அனல் மூட்டும் அனல் மூட்டும், ஆவியால் அனல் மூட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். ஆமென். ஆவியினாலாகும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும். தேவ ஆவியினாலாகும். ஜெபம் கேளும் ஆண்டவரே, ஜெபம் கேளும், கேளுங்க. எங்களின் ஜெபம் கேளும். பதில் தாரும் பதில் தாரும், கண்ணீருக்கு
கண்ணீருக்கு பதில் தாரும். ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், எங்களின் ஜெபம் கேளும். பதில் தாரும், பதில் தாரும், கண்ணீருக்கு பதில் தாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் ஜெபம் ஊற்றப்படட்டும் அப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட். ஒரு ஜெப ஆவி உங்களை பற்றி பிடிக்கிறது. ஜெப ஆவி, நீங்க முக்கியம் ஆண்டவருக்கு. உங்க வீட்டுக்கு நீங்க முக்கியம், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க முக்கியம். சரியா? நீங்க சாதாரணமானவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு 7,000 8,000 ரூபாய் அல்லது 5,000 ரூபாய் சம்பாத்தியத்தில் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆத்துமா விலையேற பெற்றது. உங்கள் ஆத்துமா மீட்பு தேவனுடைய பார்வையில் அருமையானது. உங்களுடைய ஆத்துமா மீட்பு கர்த்தருடைய பார்வையில் அருமையானது. அதனால கர்த்தருடைய பார்வையில் ஏழை என்றும் பணக்காரனும் என்றும் இல்லை. சரியா? கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஜெபாவி எப்போது உங்கள் மேல. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆமென். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இது என்னைக்கோ எழுதி வச்சதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பிரதர். அன்னைக்கே எழுதி வச்சாங்க பிரதர், பேதர் எழுதி வச்சார், இன்னும் முடிவு வரல, அப்படி நினைக்காதீங்க. இப்போ உள்ள காலகட்டங்கள், இப்பொழுது மக்கள் நிலவரம், இப்பொழுது உலகத்தின் காரியம், இன்னைக்கு தேசம் சந்திக்கிற நிலைமை, சபையின் நிலவரம், எல்லாவற்றையும் நீங்க கணித்து பார்க்கும்போது இயேசுவின் வருகையின் கடைசி மணி துளிகளில் இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், சோர்ந்து போயிடாதீங்க, மனம் தளர்ந்து போயிடாதீங்க. உங்க மேல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை 5ஆம் அதிகாரம், எபிசியன்ஸ் சாப்டர் 5 verse 18, 18ஆம் வசனம் வாசிக்கலாம். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தெய்வ பயத்தோட. எனக்கு இந்த வசனத்துல ஒரு வசனத்தை மட்டும் எடுக்க எனக்கு பிரியம் கிடையாது. அதாவது 18ஆம் வசனம் தொடங்கி 21 வரைக்கும் வாசித்து தான் அதை முடிக்கணும். அப்போ இந்த வசனத்தின் சாராம்சம் என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியினால் நிறைந்து, அதாவது காலம் முடிவு, கொடிய காலம் இல்ல. இந்த காலத்துல சாதாரணமா ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபத்தில் வல்லமையை பார்க்க முடியாது. அந்த நாட்களில் எங்கள் அம்மா அப்பாலாம் அபிஷேகம் பெற்றாங்களா? நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பா அபிஷேகம் பெற்றாங்களா? உங்கள் தாத்தா பாட்டியம்மா எங்கள் தாத்தா அபிஷேகம் பெற்றாங்களா? இல்லை, அந்த நாட்கள் அது அவங்க இயேசுவை அறிந்த ஆரம்ப காலம், பல 100 ஆண்டுகளுக்கு முன்னால்
ஆனால் இப்போ உள்ளதையும் அப்போ உள்ளதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி அதையும் சம்பந்தப்படுத்தாதீங்க. இந்த நாட்களுக்குரிய விதம், அந்தந்த காலத்துக்குரியவாறு நம்முடைய ஜபங்களும் நம்முடைய செய்திகளும் சரியா மாற வேண்டும். பிரியமான காலத்துக்கு ஏற்ற வேண்டும். ஆனால் இயேசு மாறாதவர், வசனம் மாறாது. அதில் 100% நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அந்த காலத்தில் அபிஷேகம் பெற்றாங்களா, அவங்களாம் அந்நிய பாஷை பேசினாங்களா, அவங்களாம் ஆவிக்குள்ளாக நிரம்பி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெபிச்சாங்களா? சாதாரணமாக ஜெபம் பண்ணாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்சியாரிட்டி இருந்தது, பியூரிட்டி இருந்தது, ஒரு குவாலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி இருந்தது. நான் ஜெபிப்போம், ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்னு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம் பிரதர், ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுதானே இந்த நாட்களில் இருக்கிறோம். அப்போது என் சொந்த மாம்ச பலனை வைத்து, என் புய பலனை வைத்து நான் ஜெபிக்க முடியாது. அதனால தான் இங்கே பவுல் எழுதுகிறார், எபேசிய சபையே நீ ஆவியில் நிறைந்து ஜெபிக்க பழகு. ஆவியில் நிரம்பி 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 ஜெபிக்க பழகு. அப்படி தான் நாங்களும் ஜெபம் பண்ணுறோம் பிரதர் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, அங்கே அவர் சொல்கிறாரு ஆவியினாலே நிறைந்து. 19ஆம் வசனம் பாருங்க, 19 verse 19. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு. பாருங்க, ஆவியில நிரம்பணுமா? அந்த ஸ்கிரீன்ல அந்த வசனத்தை அப்படியே பாருங்க. ஆவியில நிரம்பி பற்பல பாஷைகளை பேசி சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டு, இந்த பாடல் பாடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடுங்க. இருதயத்தில் பாடுவது. இப்போ என்ன கவனிங்க, இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை உங்களோடு பேசுகிறேன். அதாவது ஆவியில் நிரம்பி பாடுங்கள். ஆவியில் நிரம்பாமல் பாடலாம், இசைக்கு ஏற்ற வண்ணமாக அப்படி மெலாடியஸாக லைட்டாக அப்படி ஜென்டலாக கை தட்டலாம். ஆவியில் நிரம்பி பரிசுத்த ஆவிக்குள்ளே களி கூர்ந்து தாவீதை போல நடனம் ஆடி இல்லையா கர்த்தரை துதித்து பாடி ஆராதிக்கலாம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அப்படி ஆவியினாலே நீங்கள் நிரம்பும் போது சங்கீதம், கீர்த்தனை, ஞான பாட்டுகளினால பாட்டு பாடி நீ ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆவிக்குள்ளாக நீங்கள் நிரம்பும் போது உங்களுக்குள்ள தேவன் பாடுகிற கிருபையை கொடுப்பாரு. பாடல் வர உங்களுக்குள்ள கிரியை செய்யும். அந்த இப்போ ஒரு ஜபக்குழு, நீங்கள் ஜபக்குழுவில் கூடி ஜெபிக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாய்மார் கூட்டத்தில் சபையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அல்லது ஒரு யூத் மினிஸ்ட்ரியில் வாலிப பிள்ளைகளாக ஜெபம் பண்ணுறாங்க, அல்லது மென்ஸ் ஃபெலோஷிப்பில் சகோதரராக கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க வைங்க. நீங்கள் ஜெபிப்போம் என்று சொல்லும்போது ஒருத்தர் ஆவியில் நிரம்பி 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 ஜெபிக்கும்போது, ஆவிக்குள்ளாக நிரம்பி அவர்கள் பாடும்போது, அந்த பாடல்களில் இருக்கிற அந்த வரிகள் இருக்குல்லவா, அது கேட்கிறவருடைய இருதயத்தினுடைய காயங்களை ஆற்றும். அந்த இருதயத்தில் இருக்கிற வேதனையை போக்கும். அதனால்தான் நீங்கள் சொல்கிறீங்க, சபையில் வொர்ஷிப் நடக்கும்போது கர்த்தர் என்னை பலப்படுத்தினார், இந்த தம்பி பாடி ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் என்னை நிரப்பிச்சு. காரணம், அவர்கள் ஆவியினாலே பாட்டு பாடுறாங்க. ஆவியினால சங்கீதம், ஞான பாட்டு, கீர்த்தனை, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்கிறாங்க, பாட்டு பாடி. இது அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்த செயல்பாடுகள் அல்லது பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. ஆவிக்குள்ளாக நீங்கள் நிரப்பப்படும் போது இந்த அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தால் உங்கள் இருதயத்தில் பாடுவீங்க. வாயில் சத்தெல்லாம் ஒன்றும் வராது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமல் காலையில் எழுமுன உடனே ஒரு பாட்டு உங்கள் உள்ளத்துக்குள்ளே வரும். திடீர்னு நடுராத்திரியில் நீங்கள் முழிச்சிட்டிங்கன்னு வைங்க, ஒரு பாட்டு உள்ளத்துக்குள்ளே வரும். சரியா சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அந்த பாடலை நீங்கள் கர்த்தருக்குள்ளே பாடி ஆராதிக்கும் போது ஒரு தேவ பிரசன்னத்தால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். அதோடு கூட தெய்வ பயம் முக்கியம். அதுதான் அந்த 21ஆம் வசனம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். கடைசி காலத்தில் வந்துட்டோம் சகோதரர்களே, சகோதரிகளே, என் மூத்த சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, வாலிபர்களே, வாலிப கன்னிகைகளே, அன்பு தம்பி தங்கச்சி, எல்லாருக்கும் நான் அன்போடு கூட சொல்கிறேன். நம்ம எந்த திருச்சபையின் அங்கத்தினர்களாக இருந்தாலும் நான் வேத வசனத்தை உங்களோடு பேசினேன். கடைசி காலத்தில் வந்துட்டோம். ஜெபம் பண்ணிடுவோமா?
ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த புதன்கிழமை ஜெபம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குப்பா, இப்போ நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் மேலே ஒரு ஜெபாவியை ஊற்றுங்கப்பா, ஆவியில் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தாங்கப்பா, தெய்வ பயம் வேணும்ப்பா, எனக்கு தெய்வ பயத்தோடு ஆராதிக்கணும். ஏதோ நடனமாடி களி கூர்ந்து உலகத்துக்கு அடுத்த நடனம் அல்ல, அந்த மற்றவர்களை மகிழ்விக்கிற பாடல் அல்ல, மக்களை தேவன் பக்கமாக இழுக்கிற ஒரு பாடல். அபிஷேகத்தை கர்த்தர் என் மேலே ஊற்றி நீர் அப்படியே நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேருக்கு நல்ல சரீர சுகத்தையும் ஆத்துமாவில் சமாதானத்தையும் ஒரு தெய்வீக மன மகிழ்ச்சியும் கர்த்தர் உண்டாக்கி, இந்த ஆண்டவரே எங்களுடைய ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் அவ்வளவு பேரையும், எங்களுடைய ஜேஎம்எம் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேரையும், ஃபேஸ்புக்கில் இருக்கிற அத்தனை பேரையும், டெலிவிஷனை பார்த்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்பி இன்றைக்கு இரவு ஒரு ஜெபாவி அவர்கள் மேல ஆண்டவர் ஊற்றப்பட்டு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அவங்களுடைய பாத்திரம் நிரம்பி 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 வழியத்தக்கதாய் எங்கள் அருமை ரட்சகர் உதவி செய்யும். ஆண்டவர் அப்பிரோஜனமான ஊழியக்காரன் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நாளைக்கு காலையில் 5:30 மணி அந்த உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அனுதினம் ஆவியானவரோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன்.